goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation, ever. He is faithful to answer every prayer. Let's go to the word. Mark's Gospel chapter 9, please. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். Mark's Gospel chapter 9. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். We've been studying on this series, Possibility Living, for quite some time now. சாத்தியமான வாழ்க்கை என்ற தொடரை சில காலமாக பார்த்து வருகிறோம். And we have looked at major portions of this from the Old and the New Testament. பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் இருந்த பெரும்பாலான பகுதிகளை நாம் Now we are breaking it down to two final thoughts, and that is, number one is understanding faith. விசுவாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலும், and then we will cover later on activating faith. விசுவாசத்தை செயல்படுத்துகிற விதம் என்பதை குறித்தும் பின்பாக பார்க்க போகிறோம். Until we understand what faith is, we really cannot activate or operate or function in faith. விசுவாசம் என்றால் என்ன என்பதை உண்மையாக நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் விசுவாசத்தில் செயல்படுவது சாத்தியமில்லாததாக இருக்கும். And unfortunately the church has also not helped, its believers largely with a lot of misunderstanding on this great subject of faith. இந்த விசுவாசம் என்ற பெரிய தலைப்பின் கீழே நாம் புரிந்து கொள்ளாத முடிவுக்கு துரதிர்ஷ்டவசமாக சபையும் இதற்கு பெரிதாக நமக்கு போதித்து விடவில்லை. Sometimes faith teachers have taken the faith teaching to the extremes. சில வேளைகளிலே விசுவாசத்தை போதிக்கிற பிரசங்கியார்கள் ஒரு தொலைதூரத்துக்கு எடுத்து சென்று விடுகிறார்கள். And sometimes it becomes erroneous as we ponder to bring balance to the subject of faith. விசுவாசம் என்ற செய்தியை நாம் சமநிலைப்படுத்துவதற்கு கூடாத காரியமாக போய் விடுகிறது சில வேளைகளில். And so right now we have been talking on understanding faith. விசுவாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை ஒரு தலைப்பில் பார்த்து வருகிறோம். And we are looking under that a subtopic called faith for miracles. அற்புதங்களுக்கான விசுவாசம் என்ற துணை தலைப்பின் கீழாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். Most of us, at some juncture in our life will always be in need of a miracle. நமது வாழ்க்கையிலே எங்கே ஒரு சந்திப்பிலே நமக்கு ஒரு அற்புதம் தேவையா இருக்கிறது. Because we live in an evil world. ஏனென்றால் நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And there's an enemy that always is on the attack. எப்பொழுதுமே நம்மை தாக்கும்படி ஒரு சத்துரு நம்ம விளைய இருக்கிறான். And so sometimes, we go through a crisis in life. வாழ்க்கையில ஒரு சில இக்கட்டின் விளைய நாம் கடந்து செல்கிறோம். Maybe a breakdown in your body. வாழ்க்கையில சரீரத்தில் ஒரு சோர்வு, or a marriage, ஒரு திருமணத்திலே, or in a relationship, உறவுகளிலே, or in your finances, இல்ல என்றால் உங்களது பொருளாதாரத்திலே. But when we go through that breakdown, அந்த உடைக்கப்பட்ட வேளைகளிலே கடந்து செல்லும் பொழுதெல்லாம் we need to take the faith that God has put within us, the gift of faith, and activate it and use it to turn our breakdown into a breakthrough. இந்த உடைக்கப்பட்ட நிலைகளை மாற்றி முன்னேற்றங்களாய் மாற்றுவதற்கு தேவன் நமக்குள்ளாக வைத்த விசுவாசத்தை எடுத்து அதை பயன்படுத்தி செயல்படுத்தி முன்னேற வேண்டும். Now in the Gospel of Mark chapter 9, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே, the last few weeks we have been dealing on this boy who had a dumb and a deaf spirit. ஒரு செவிடும் ஊமையுமான ஆவியை கொண்டிருந்த ஒரு சிறுவனை குறித்து பார்த்து வருகிறோம். And the disciples had tried to cast the demon out, but they couldn't. சீஷர்கள் அந்த பிசாசை துரத்தும்படி முயற்சித்தார்கள், அவர்கள் கூடாமல் போயிற்று. So when Jesus comes off the mountain with the three disciples, இயேசு மலையிலிருந்து மூன்று சீஷர்களோடு இறங்கி வருகிறார். The father runs to him and explains the situation to him. சூழ்நிலையை தகப்பனானவர் அவரிடத்தில் இயேசுவிடத்தில் ஓடி சென்று விளக்குகிறார். And Jesus responded and said, "Oh faithless generation, how long am I going to be with you?" இயேசு விசுவாசம் இல்லாத சந்ததி, எவ்வளவு காலம் உங்களோடு நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லி, "How long shall I bear with you?" எவ்வளவு நாள் உங்களை பொறுத்துக் கொள்வேன். "Bring him here to me," he said. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். And then the moment the boy was brought before Jesus, the spirit started to convulse him and he started to foam at the mouth and all kinds of manifestations takes place. அந்த சிறுவன் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்ட மாத்திரத்திலே உடனடியாக அந்த ஆவி அந்த சிறுவனை அலைக்கழித்து நுரைதள்ளி எல்லா காரியங்களும் செய்ய துவங்குகிறான். And so the father pleads with Jesus and says, "If you can do anything, have mercy, have compassion on us and help us." அந்த தகப்பன் இயேசுவிடத்தில், ஐயா மனதிறங்கி எம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்று கேட்கிறார். And then in verse 23 we have this powerful statement from Jesus. இயேசுவிடத்தில் இருந்து இந்த அற்புதமான கூற்று 23ஆம் வசனத்திலே, "If you can believe, all things are possible to him who believes." இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். Now I told you that if you look at the original language, there's a play on the words "if you can." உன்னால் கூடுமானால் என்பதற்கான மூல பாஷையிலே ஒரு வார்த்தையின் விளையாட்டு உண்டு. It's actually Jesus saying, because when he said "if you can," Jesus is saying, "What do you mean if you can?" உன்னால் கூடுமானால் என்று இயேசு சொல்லும்போது உன்னால் கூடுமானால் என்றால் என்ன? In other words, he's saying, "Don't throw the ball into my court."
மறு வார்த்தையிலே அதை என்னிடத்தில் தூக்கி எறிந்து விட வேண்டாம். How often we always, want to blame God because we want God to do everything for us. தேவன் தான் நமக்காக எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று தேவனை குறை சொல்கிறவர்களாக எத்தனை காலமா நாம் இருந்திருக்கிறோம். But there is a part that we got to play for God to do his part. தேவன் தமது செயலை செய்யும்படி நாம் ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும். So he says, Lord, if you can do anything, Jesus turns back and says, if you can believe, all things are possible to him who believes. தகப்பன் சொல்கிறார், உம்மால் இதை செய்யக்கூடுமானால் என்று கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார் இயேசு. Then we find that Jesus, drove the spirit out, and the boy was restored and given back to his father. When the disciples got together with him privately, they asked the question, why couldn't we cast this spirit out? இயேசு இந்த அசுத்தாவியை துரத்துகிறார். அந்த சிறுவனை மீண்டும் நிலைநிறுத்தி அவன் தகப்பனிடத்தில் கொடுக்கிறார். சீஷர்கள் தனித்திருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் வந்து, எங்களால் ஏன் இது செய்யக்கூடாமற் போயிற்று என்று கேட்கிறார்கள். Now Jesus didn't reply and say, well, it was the mysterious will of God. இது தேவனுடைய தெய்வீக சித்தம் என்று இயேசு பதில் சொல்லவில்லை. Now often in the world we hear preachers and we hear the world saying, this is some kind of mysterious will of God. இது புரிந்து கொள்ள முடியாத தேவனுடைய சித்தம் என்று ஒரு சில இடங்களிலே ஒரு சில ஊழியக்காரர்கள் இதை சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். And we always deal with these kind of people from a medical perspective. இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் மருத்துவ கண்ணோட்டத்தோடும் நாம் பார்ப்பதுண்டு. We call it seizures. அதை வலிப்பு நோய் என்று சொல்கிறோம். We give a lot of medical names to it. அதற்கென்று மருத்துவ பெயர்களையும் கொடுத்து விடுகிறோம். But the Bible is very clear, it is a spirit. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, அது ஒரு ஆவி. But the majority of the world does not believe in that. அதிகபட்சமான உலகம் அதை நம்புவதும் இல்லை. Even if you take them to mental health institutions, they will always classify this to some kind of mental disorder. மனநிலை பாதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு அழைத்து செல்வோமானால் அவர்கள் இது மனநிலை பாதிப்பின் ஒரு பகுதி என்று சொல்வார்கள். But that's not true. அது சத்தியமல்ல. See, the world only believes in the dichotomous theory. இந்த கண்டுபிடிப்பின் means man is mind and matter, body. மனிதன் சிந்தையும் சரீரம் உடையவனாக இருக்கிற இந்த கொள்கையின் அடிப்படையிலே உலகம் இயங்குகிறது. But the Bible talks about man as a trichotomous being. Man is a spirit, he has a soul or mind, and he lives in a body. வேதம் தெளிவாக சொல்கிறது, வேதத்தின் அடிப்படையிலே மனிதனானவன் அவனுக்கு ஒரு சிந்தை உண்டு, அவன் ஒரு சரீரத்தில் வாழ்கிறான், அவனுக்கு ஒரு ஆவி இருக்கிறது என்று சொல்கிறார். So when the disciples asked Jesus, why could not we cast it out? Jesus didn't say this is the will of God. இயேசுவிடத்தில் சீஷர்கள் வந்து ஏன் எங்களால் கூடாமற் போயிற்று கேட்கும் பொழுது இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லவில்லை. He said it is because of your lack of faith. உங்கள் விசுவாசத்தின் குறைவினாலதானே என்று சொல்கிறார் இயேசு. If you look up the literal translation, it means because you have too little faith. உங்களுக்கு மிக சொற்ப விசுவாசம் இருந்தபடினாலே என்று சொல்ல பார்க்கிறோம் மூல பாஷையிலே. And if you read the same passage in Matthew, மத்தேயுவிலே இதே பகுதியை நாம் பார்ப்போம். You will find the very next verse Jesus says, if you have faith as the grain of mustard seed. உங்களுக்கு ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் என்று இயேசு சொல்வதை பார்க்கிறோம். That means அப்படி என்றால் that the faith that they had on that given situation was even less than the grain of mustard seed faith. அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் அளவானது ஒரு கடுகு விதையின் அளவை காட்டிலும் சிறிதாக இருந்தது. Now we must understand Jesus had already given them the authority to heal the sick, to cast out demons and so on and so forth. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர்களுக்கு சீஷர்களுக்கு வியாதியஸ்களை சுத்தமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்திருந்தார். And they had been successful. அவர்கள் அதிலே வெற்றியாளர்களாக இருந்தார்கள். That's why this man, having heard and having seen what the disciples did in the name of the Lord, brought his son to him. ஆகவேதான் இந்த மனிதன் தேவனுடைய நாமத்தில் சீஷர்கள் செய்ததை கேட்டு அறிந்தபடினாலே பிள்ளையை கொண்டு வருகிறார். But on this occasion, இந்த தருணத்திலே no matter what they did, அவர்கள் என்ன செய்தாலும் சரி, nothing was working. ஒன்று கிரியை செய்யவில்லை. They shouted, they screamed, they tried to cast out the demon, but it wouldn't go. பிசாசை துரத்தும்படி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி சத்தமிட்டு எல்லாம் செய்து பார்த்தார்கள், ஒன்றும் செய்யவில்லை. And Jesus said, இயேசு சொல்கிறார், it's because of your unbelief or your too little faith. உங்கள் அவிசுவாசத்தினாலதானே அல்லது உங்கள் சொற்ப விசுவாசத்தினாலதானே என்று இயேசு சொல்கிறார். Now how often in our lives it's because of this lack of faith, this too little faith, that we have missed out on our miracles. நமது வாழ்க்கையிலும் எத்தனையோ அற்புதங்களை இந்த சொற்ப விசுவாசம் அல்லது குறைவான விசுவாசனாலே நம்ம அற்புதங்களை தவறவிட்டு இருக்கிறோம். All right, so we must continue to see how we can understand the importance or the primary purpose of faith before we get our miracles done in our lives. நமது வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசமானது எத்தனை அளவு முதன்மைத்துவம் வாய்ந்ததாய் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது என்பதை புரிந்திருக்க வேண்டும். The issue has never been can God do it. தேவனால் செய்யக்கூடுமா என்பது ஒரு பொருட்டல்ல இந்த பகுதியிலே. Right? Which is what we see in this passage, when the man said, if you can do anything,
have compassion and help us. இந்த மனிதன் சொல்லுகிற இந்த வசனத்தின் அடிப்படையில் உம்மால் ஏதா செய்யக்கூடுமால் மனதிரை எங்களுக்கு செய்யும் என்று சொல்வதை பார்க்கிறோம். And Jesus replied and said, if you can believe, all things are possible to him who believes. இயேசு மாறுதரமா சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். So it's not a matter of what God can do. தேவனால் என்ன செய்யக்கூடும் என்பது ஒரு பொருட்டல்ல. It's a matter of our faith. என்ன பொருட்டாகும் என்றால் நமது விசுவாசம். Now a lot of people are asking these days, அநேக மக்கள் இப்படியாக கேட்கிறார்கள், why don't we see more of these things happening that happen in the Bible days? வேதத்தின் நாட்களில் நடந்த காரியங்கள் இப்பொழுது இந்த நாட்களில் ஏன் நடப்பதில்லை? Why don't we see more of these astounding miracles? இந்த மிக பலத்த அற்புதங்கள் இன்று ஏன் நம்மால் காண முடியவில்லை? Well, the answer is very simple. பதில் ரொம்ப எளிதானதுதான். It's because of lack of faith. விசுவாசத்தின் குறைவு. Many times believers who claim to have faith, they confuse mental assent with faith. விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற விசுவாசிகள் அநேக வேளையிலே சிந்தையில் ஒத்துக்கொள்கிற காரியத்தை விசுவாசம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். Most of the time when they agree with scripture, it's only on a mental level. வேதத்தின் வசனங்களை அவர்கள் சிந்தையின் அளவில் ஏற்றுக்கொள்கிறார்கள். But deep down there is, no faith, or they have a lack of faith. உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கும் பொழுது அங்கே விசுவாசம் இல்லை, விசுவாசத்தில் குறைவு இருக்கிறது. They might have gotten saved by faith. அவர்கள் விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். But when they go through some adversity in life, வாழ்வின் ஒரு முரண்பட்ட சூழ்நிலை கடந்து செல்லும் பொழுது, when they go through some crisis, ஒரு சில இக்கட்டுக்குள் கடந்து செல்லும் பொழுது, when they face an impossible situation, சாத்தியமற்ற சூழ்நிலைக்குள் செல்லும் பொழுது, they who started out in faith, விசுவாசத்தில் துவங்கினவர்கள் now doubt the word of God. வேதத்தின் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்க தொடங்குகிறார்கள். They are not able to believe for that given situation. அந்த கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே விசுவாசிக்க கூடாமல் போகிறது. They are lacking faith, or their faith is too little in that given situation. அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவருடைய விசுவாசம் குறைந்து போயிட்டு இல்லாமல் போயிட்டு. So that's why we need to understand that whenever there is a lack of faith, there will not be a manifestation of miracles. எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தில் குறைபாடு இருக்கிறதோ அங்கே அற்புதத்தின் செயல்பாடு இருப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். That's exactly what Jesus said to the disciples when they asked him, why could not we cast that demon out? ஏன் எங்களால் அந்த பிசாசை துரத்தி விட கூடாமல் போயிட்டு என்று சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டபொழுது இந்த பதிலை தான் இயேசு சொன்னார். He said it's because of your unbelief. உங்களுடைய அவிசுவாசத்தினால் தானே. In another place he said, why did you doubt? மற்றொரு இடத்தில் சொல்லும்போது ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? In another place he said, where is your faith? மற்றொரு இடத்தில் அவர் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? In another place he said, how is it that you have no faith? He's talking to the disciples. சீஷர்களை பார்த்து மற்றொரு இடத்தில் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று? How is it that you have no faith? That means on that particular moment, their faith was nil. அப்படி உங்கள் விசுவாசம் எங்க போயிட்டு என்று கேட்கும் பொழுது உங்கள் விசுவாசம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை அது. Another occasion he said, why are you afraid? ஏன் பயந்தீர்கள் என்று மற்றொரு சூழ்நிலையில் கேட்கிறார். Why are you so fearful? ஏன் இத்தனை திகில் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? And when things did happen, காரியங்கள் அப்படி நடந்த பொழுது, what did he say? அவர் என்ன சொன்னார்? He said, your faith has made you whole to many people. உங்கள் விசுவாசமே இப்படி அற்புதத்தை செய்தது என்று अनेक மக்களுக்கு சொன்னார். He said, it is your faith that made you well. உன்னை நலமாக்கினது உன் விசுவாசமே. He looked at the woman who had the issue of blood and he said, go your way, for your faith has made you whole. உதிரப்போக்குள்ள ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், உன் வழியே போகலாம், சமாதானத்தை திரும்பி போ, நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். He looked at the Canaanite woman and said, great is your faith, be it unto you according to your faith. கானானிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், உன் விசுவாசப்படி உனக்கு ஆகிறது, உன் விசுவாசம் பெரிது என்று சொன்ன பாராட்டினார். When the centurion came to him, he said, as you have believed, so be it unto you. நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்த பொழுது நீ விசுவாசப்படி உனக்கு ஆகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். I'm telling you this evening, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், it's because of the level of faith or the lack of level of faith that we are seeing miracles or not seeing miracles. உங்கள் விசுவாசத்தின் அளவின் பூரணத்தை பொறுத்து அல்லது குறைவை பொறுத்து உங்கள் அற்புதத்தை பெறுவீர்கள் அல்லது பெறாமல் போய்விடுவீர்கள். And I've got good news for you this evening. இந்த மாலையில் உங்களுக்கு நற்செய்தி வைத்திருக்கிறேன். Our faith for miracles is on the rise. விசுவாசத்துக்கான நமது அற்புதத்துக்கான நமது விசுவாசம் எழும்புகிறது. Let me try it again. Our faith for miracles is on the rise, I said. அற்புதங்களை பெறுவதற்கான நமது விசுவாசம் எழும்புகிறது என்று சொன்னேன். Our faith for miracles is on the rise. அற்புதங்களை பெறுவதற்கான நமது விசுவாசம் எழும்புகிறது. That means your faith is coming up because of the hearing of God's word. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேட்பதனாலே உங்கள் விசுவாசம் எழும்புகிறது என்று நான் சொல்கிறேன். Am I right about that? சரிதானே? அது குறித்து how many of you can say my faith has been rising up?
என்னுடைய விசுவாசம் எழும்புகிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Glory to God. தேவனுக்கு மகிமை. Because that's, what will happen every time you hear the word of God. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அதுதான் நிகழ்கிறது. Romans 10:17 says faith comes by hearing and hearing the word of God. ரோமர் 10:17 இப்படியாக சொல்கிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பதனாலே வரும் என்று. And the more faith we have and the stronger our faith is, நமது விசுவாசம் எத்தனை பெருகிறதோ அத்தனை வலுவானது நமது விசுவாசமா இருக்கும். the stronger our faith becomes, நமது விசுவாசம் வலுமை பெறும் பொழுது we are going to see more miracles. அதிகமான அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். I said we are going to see more miracles. நாம் அதிகமான அற்புதங்களை பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். I believe 2016 is a year of miracles. 2016 வருடம் ஒரு அற்புதத்தின் வருடம். I strongly believe that every day of your life you can walk in the miraculous. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களில் நடப்பீர்கள். The supernatural is not for some elite folks who have a special anointing. ஒரு வல்லமை பெற்ற அபிஷேகம் பெற்ற ஏதோ ஒரு மனிதனுக்கு மாத்திரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை அல்ல. No, the supernatural is for every believer to walk in. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசியும் வாழும்படியாக நடந்து செல்லும்படி. I say to you today on the authority of God's word that you can walk in the miraculous every day. நான் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தில் நடப்பீர்கள் என்று. How many of you can say amen to that? And I'm telling you 2016 more things are going to happen. 2016 வருடத்திலே अनेक காரியங்கள் நடக்க இருக்கிறது. After today more things are going to happen. இந்த நாள் முதல் கொண்டு अनेक காரியங்கள் நடக்க போகிறது. Every time you go to the word of God and study it, more things are going to happen. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சென்று நீங்கள் படிக்க अनेक காரியங்கள் நடக்கும். The more you hear on faith for miracles, the more miracles you're going to see in your life. அற்புதங்களுக்கான விசுவாசம் நீங்கள் அதிகம் படிக்க அதிக அற்புதங்கள் உங்களுக்கு உண்டாகும். Everybody say with me, more things are going to happen. அதிக காரியங்கள் நடக்க போகின்றன. Say more miracles are going to happen this year. இந்த வருடத்தில் அதிக அற்புதங்கள் நடக்க போகின்றன. Say that one more time please. Glory to God. More miracles are going to happen this year. இந்த வருடத்தில் அதிகமான அற்புதங்கள் நடக்க போகிறது. I feel it in my soul, I feel it in my spirit, my friend. John chapter 1 verses 1 to 3 please. யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். All right, you found John? Amen. All right, let's read together. Ready? Read. In the beginning was the word, and the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. He was in the beginning with God. All things were made through him, and without him nothing was made that was made. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Now, it was a miracle in the book of Genesis that brought the entire creation into existence out of nothing. ஒன்றும் இல்லாமல் வெறுமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது ஆதியாகமத்தை பார்க்கும் பொழுது பெரிய அற்புதம். All right? The Bible says the earth was without form, it was void, and darkness covered the earth. ஆதியாகமத்தை பார்க்கும் பொழுது பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். And God said, தேவன் சொல்கிறார், right? That's the golden words. அதான் தங்க வசனம். Everybody say, and God said. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் சொன்னார். Now why did I make you say that? ஏன் உங்களை சொல்லும்படி செய்தேன்? Here's the secret. இதான் ரகசியம். Listen, write this down. எழுதி கொள்ளுங்கள். Every miracle begins the same way. இதே போல தான் ஒவ்வொரு அற்புதங்களும் நிகழ்கின்றன. Every miracle that you ever need, that you have ever seen in the Bible, begins the same way. இதே வழியில் தான் வேதத்தில் பார்த்த எல்லா அற்புதங்களும் நீங்கள் பார்க்க போகிற அற்புதங்களும் இதே வழியில் தான் நடக்கின்றன. It doesn't matter if it's healing, அது சுகம் என்பது ஒரு பொருட்டல்ல, if it's a deliverance, அது விடுதலையோ, if it's a financial miracle, அது ஒரு பொருளாதாரத்தின் அற்புதமோ, if it's a relational miracle, அது ஒரு உறவின் அற்புதமோ, or if it's the earth itself being created, அது சிருஷ்டிக்கப்பட்ட பூமியோ, it all starts the same way. அது எல்லாமே ஒரே விதத்தில் தான் துவங்குகிறது. எந்த விதம்? And God said. தேவன் சொன்னார். And God said. தேவன் சொன்னார். Now you must understand. அதை புரிந்து கொள்ளும் பொழுது somebody was waiting upon the word to activate it. யாரோ ஒருவர் அதை செயல்படுத்தும்படி அதற்காக காத்திருக்கிறார்கள். The Bible says the Spirit of God was hovering over the waters. வேதம் சொல்கிறது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று. Here is the secret. இங்கே ரகசியம் இருக்கிறது. The Spirit of God could do nothing until the word was spoken from God. தேவனிடத்திலிருந்து வார்த்தை பேசப்படும் மட்டமாக ஆவியானவர் ஒன்றும் செய்ய முடியாது. So you must understand it was the Spirit who was ready
to do something when God said. தேவன் சொன்ன பொழுது ஆவியானவர் செயல்படும்படி ஆயத்தமாய் இருந்தார். Turn with me to Psalm 33. Let me, further emphasize what I'm saying. சொல்லுகிறதை விளக்கி சொல்லும்படி சங்கீதம் 33க்கு திருப்பிக் I கொள்ளுங்கள். want you to remember this today. இதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் Every கொள்ளுங்கள். miracle begins the same way, and God said. தேவன் சொன்னார் என்ற இந்த ஒரே வழியில் தான் எல்லா அற்புதங்களும் துவங்குகின்றன. All right, Psalm 33 please. சங்கீதம் 33 verse 6. 6ஆம் வசனம். When you found it, say amen. Amen. All right. By the word of the Lord the heavens were made, and all the host of them by the breath of his mouth. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. Verse 9 please. 9ஆம் வசனம். For he spoke and it was done. He commanded and it stood fast. 9ஆம் வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். He spoke and it was done. He commanded and it stood fast. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Now make a note of that please. நல்லா கவனிச்சு குறித்துக் He கொள்ளுங்க. spoke and it was done. அவர் சொல்ல அது அப்படியே ஆகும். How many of you know that's a miracle? எத்தனை பேர் அற்புதம் For நினைக்கிறீங்க? something to happen as he said it, that's a miracle, my அவர் friend. சொன்னபடி அப்படியே ஆகிற காரியம் ஒரு அற்புதம். How many of you know that's a miracle? யார் அற்புதம் எத்தனை பேர் நம்புறீங்க? Right? Every time God said something, when it happened, that which happened was a miracle. ஒவ்வொரு முறையும் தேவன் ஒரு காரியத்தை சொல்ல அது அப்படியே ஆகிற காரியம் ஒரு அற்புதமா இருக்கிறது. Now in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே in the Gospel of John chapter 2, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், we have what the Bible calls the beginning of miracles that Jesus began to do while he was on this earth. இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது செய்யப்பட்ட முதல் அற்புதத்தின் துவக்கம் என்று பார்க்கிறோம். And I want to share several truths from this passage, which is very familiar to most of us, how he turned water into wine. எப்படி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். But I want you to remember this while you are turning to John's Gospel chapter 2. யோவான் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிற வேளையிலே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Whenever God speaks and says something, the next that happens is a miraculous. And when you need a miracle, you always need God to say. ஒவ்வொரு முறையும் தேவன் சொல்ல அல்லது பேச அது அப்படியே ஆகிறது ஒரு அற்புதம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் தேவையானால் தேவன் சொல்ல வேண்டும், அது அப்படியே ஆகும். Every miracle will happen that way. ஒவ்வொரு அற்புதங்களும் அதே வழியில் தான் நடக்கும். All right, John's Gospel chapter 2 verse 1 please. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். On the third day there was a wedding in Cana of Galilee, and the mother of Jesus was there. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். Now both Jesus and his disciples were invited to the wedding. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். And when they had run out of wine, the mother of Jesus said to him, they have no wine. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். Jesus said to her, woman, what does your concern have to do with me? My hour has not yet come. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். Now this is the revelation that you and I need to get a hold of tonight. இந்த ராத்திரி வேளையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய வெளிப்பாடு இங்கேதான். When it is possible for us to do the same works as Jesus did. இயேசு செய்த அதே காரியங்களை நாமும் செய்வதற்கு சாத்தியமான காரியமானது. All right? When is it possible? அது எப்படி சாத்தியமாகும்? When we understand how Jesus operated. இயேசு எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே. In order to do the works that Jesus did, இயேசு செய்த கிரியை நாம் செய்வதற்கு we must understand we have to do them the same way he did them. இயேசு எப்படி செய்தாரோ அதே வழியில நாம் செய்ய வேண்டும். And we must remind ourselves continually நம்மை இப்படி தொடர்ச்சியாக இதை நமக்குள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். that Jesus was not ministering on this earth as the Son of God or as God. தேவனாகவோ அல்லது தேவகுமாரனாகவோ இயேசு இந்த உலகத்தில் செயல்படவில்லை. He was not operating with omnipotence and omniscience, though it came into, many times he operated in the gift, while he explained certain things and, spoke what people's minds were thinking. ஜனங்கள் என்ன எண்ணுகிறார்கள் செயல்பட்டார்கள் என்பதை குறித்து எண்ணுகிறதோ அல்லது செயல்பட்ட காரியமோ அவர் சர்வ வல்லவராகவோ சர்வ ஞானியாகவோ அவர் செயல்படவில்லை. But he was operating as a person, as a man, under the governance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட
அவர் மனிதனாகவே இந்த உலகத்தில் செயல்பட்டார். And we need to remember that not everything pertains to us. நாம் ஒன்றை நம் நினைவில் கொள்ள வேண்டும். That not everything applies to us. Certain things we can't do. நம்மில் எல்லாமே இது செயல்படக்கூடிய காரியம் அல்ல, நமக்கும் பொருந்தாது என்பதை. For example, உதாரணத்திற்கு you see some a lot of folks are trying to use their faith on something that is none of their business to do. அவர்கள் ஒரு சில பேர் அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியங்களை தலையிட்டு அவர்கள் செய்யும்படி முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். Which is none of their concern. அவளுக்கு ஏற்ற காரியமும் அல்ல. And that's why we see people, they can shout and pray and scream the name of Jesus, but nothing is happening. ஆகவே ஒரு சில இடங்களிலே ஜனங்கள் சத்தமிட்டு கூப்பிட்டு கூக்குரலிட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஒன்றும் நடக்கவில்லை. Because it is not their concern. ஏனென்றால் அவளுக்கு ஏற்ற ஒரு காரியம் அல்ல. And Jesus is saying to Mary, he is not speaking to her disrespectfully as you think. நீங்கள் நினைக்கிறது போல மரியாதை குறைவாக இயேசு மரியாதையில் பேசவில்லை தாயினிடத்தில். He is saying, அவர் சொல்கிறார், what does that concern you and me, mother? This is not our job, this is not our business now. இது இப்பொழுது எங்களுடைய வேலை இல்லை, இதை என்னிடத்தில் ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். It's not your concern, it's neither mine. That's how it is in the original. ஒரு மூல பாஷையில பார்க்க போனா இது உங்களுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலை இல்லை. Right? That's what he's trying to tell her. அதைத்தான் அவளுக்கு சொல்ல நினைக்கிறேன். We are guests here. நாம் இங்கே ஒரு விருந்தாளி. We have just been invited to attend, be part of the wedding. திருமணத்துக்கு நாம் அழைக்கப்பட்டோம், அதிலே ஒரு பங்கா நாம் வந்திருக்கிறோம் ஒரு விருந்தாளியாக. He is trying to make her understand this is none of our business. Don't get into things that you're not called to do. நீங்க அழைக்கப்படாத செய்யப்படாத இடத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டாம், நாம் ஒரு விருந்தாளி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிறார் My brothers and sisters, beware of taking responsibility for things that are not yours. உங்களுக்கு பொருந்தாத ஒரு காரியத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா You இருங்கள். have to be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. Beware of trying to fix things in other people's lives that God had not called you to do. It's not your concern at that moment. யாரோ மற்ற ஒருவருடைய வாழ்க்கையிலே சரியில்லாத காரியத்தை சரிபடுத்துவதற்கு அழைக்கப்படாமல் நீங்கள் ஒரு அழைப்பை பெற்றிராமல் அங்கே செல்லக்கூடாது. A lot of times we do that. அநேக வேளை நாம் அப்படி செய்றோம். We get emotionally stirred up. உணர்ச்சி வசம் பட்டு and we try to make everything our concern. It's not. நமக்கு சம்பந்தப்பட்டது போல் செல்கிறோம், அது அப்படி அல்ல. The question we ask often time is this. அடிக்கடி நாம கேட்கிற கேள்வி இதுதான். Is it possible for us to be involved in the same kind of works that Jesus did? இயேசு செய்த அதே கிரியை போல் நானும் சென்று அப்படி செய்ய முடியுமா? Well, Jesus, I rather not answer that on my terms, but I will tell you what Jesus said. He said, yes, you can. என்னுடைய பாஷையிலே நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. ஆனால் இயேசு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஆம் முடியும். Am I right about that? சரிதானே? அது குறித்து He said, the works that I do, you shall do also. நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று இயேசு சொன்னார். But do you agree that if we are going to do the same works as Jesus did, இயேசு செய்த அதே கிரியையை நாம் செய்ய வேண்டுமானால் we are going to have to do them the same way that he did them. இயேசு எப்படி செய்தாரோ செயல்பட்டாரோ அதே விதத்தில் நாம் செய்ய வேண்டும். Follow me very closely. கவனித்து கேளுங்க. In the Gospel of John chapter 5, don't turn to it, just listen to me. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை திருப்ப வேண்டாம். At the pool of Bethesda, பெதஸ்தா குளத்தண்டையிலே there were a lot of sick folk. அநேக வியாதிஸ்தர்கள் இருந்தார்கள். Am I right about that? சரிதானே? A lot of sick folk were there. அங்க அநேக வியாதிஸ்தர்கள் இருந்தார்கள். But ஆனால் Jesus went only to one man. இயேசு ஒரே ஒரு மனிதனை பார்த்தா போனார். Why couldn't he say, well, I'm here, as I'm here and I have a very short time, let me just heal all these folks that have come here. இங்க இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போறேன், நான் இருக்கிற எல்லா வியாதிஸ்தர்களையும் சுத்தமாக்க வேண்டியது செய்யவில்லை. See, he could not do anything and everything that he wanted to do. அவர் செய்ய நினைத்த எல்லா காரியத்தையும் எல்லா இடத்திலும் செய்து விட முடியாது. He was under the control of God. தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Only what was given to him he could do. அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அதை மாத்திரம் செய்ய முடியும். And so God, the Holy Spirit, led him to one man out of that entire multitude of sick folk there. அந்த திரள்கூட்டமான வியாதியஸ்தர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம் அழைத்து சென்றார். So if Jesus himself had to follow that principle, then what makes us, exclusive? இயேசு அந்த விதிமுறைக்கு புறம்பானவர் அல்ல, நாம் மட்டும் விதிவிலக்கா? We have to do the same thing. அதே விதத்தில் தான் நாம் செயல்பட வேண்டும். I mean, we just can't do anything and everything we want. நமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் எதையும் நாம் செய்து விட முடியாது.
We can't just go out and do something that we dream of. நாம் கனவு காண்கிற எந்த ஒரு காரியத்தையும் வெளியே சென்று அப்படியே செய்து விட முடியாது. Please follow me closely. தயவு செய்து கவனித்து கேளுங்க. If you are going to do the same works that Jesus did, you have to do it the same way he did it. இயேசு செய்த அதே அற்புதங்களை நீங்கள் செய்ய வேண்டுமானால் இயேசு எதை பின்பற்றினாரோ அதே காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். So Jesus looks at Mary and says, "What is that to you and me, lady? இயேசு மரியாதை My time hasn't yet come." ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். You just can't believe for it because you want it. உங்களுக்கு தேவை, அதைத்தான் அதற்காக தான் வந்து கேட்கிறீங்க. Oh, just because somebody needs it, I can't do it. யாரோ ஒருக்கு வேணும் என்கிறதுக்காக என்னால் செய்து விட முடியாது. Am I right about that? Listen. கவனிங்க. Here's the principle. இது விதிமுறை. You have to hear from him first. முதலாவதாக அவரிடத்திலிருந்து சொல்ல நீங்கள் கேட்க வேண்டும். Before you ever attempt to do anything for yourself or for anybody else, you have to hear from God. உங்களுக்கோ அல்லது வேறு யாரோ ஒருக்கோ நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவனிடத்திலிருந்து சொல்ல நீங்கள் கேட்க வேண்டும். How does faith come? எப்படி விசுவாசம் வருகிறது? Faith comes by hearing, விசுவாசம் and hearing by the word of God. வார்த்தை கேட்பதினாலே வருகிறது. So until you hear from him about it, அதை குறித்து தேவனிடத்திலிருந்து நீங்கள் கேட்கும் வரைக்கும் you can't have faith for it. அதற்கான விசுவாசம் உங்களுக்கு இருப்பதில்லை. Please take that principle down. விதிமுறை எழுதிக் கொள்ளுங்க. Until you hear from him about it, அதை குறித்து நீங்கள் அவரிடத்தில் கேட்கும் வரைக்கும் you can't have faith for it. அதற்கான விசுவாசம் உங்களுக்கு இருப்பதில்லை. No matter how much you want it, உங்களுக்கு எவ்வளவுதான் தேவைப்பட்டாலும் சரி, no matter how much they want it, அவர்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டாலும் சரி, you cannot run around and fix everybody's life for them. மற்றவருடைய வாழ்க்கையை ஓடி சென்று நீங்கள் சாதித்து விட முடியாது. We must never imagine that we can do more than the master did. எஜமான் செய்ததை காட்டிலும் மேலாக செய்துவிட முடியும் என்று உங்களால் எண்ண முடியாது. Let me tell you, we are going to see great miracles this year. இந்த வருடத்தில் அநேக அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். And if you believe the word of God, you are going to see great miracles this year. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் இந்த வருடத்தில் தான் நீங்கள் அநேக அற்புதங்களை பார்ப்பீர்கள். In fact, we can have great things happen for us and to us. சொல்லப்போனால் நமக்கு அநேக அற்புதங்கள் உண்டாகும். But it will have to be just like Jesus did it. இயேசு எப்படி செய்தாரோ அப்படியாகவே இருக்க வேண்டும். How did he do it? எப்படியா செய்தார்? According to Jesus' word, இயேசுவின் வார்த்தையின்படியே he said it wasn't his time. என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, வேளை. He said, what does it concern you and me? உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை என்ன? The moment Mary came to him, மரியாள் இயேசுவிடத்தில் வந்த மாத்திரத்திலே he didn't say, well, I'll take care of this, I'll fix it, don't worry about it. சரிதான், எது என்னிடத்துல விட்டுட்டீங்க, நான் வேலையை பார்த்துக்கிறேன், நான் சரி பண்ணிக்கிறேன். And he didn't look, at them and say, wapo zappo, here's your wine for everybody. Well, you can't translate that. I mean, he just, he didn't do any kind of magical word like abracadabra, wapo zappo, here's wine for everybody. No, he didn't do that. Right? No. Let me give you some scriptures to show you what I'm saying. He didn't just take things into his hand just like that. He didn't just say, oh, this is an opportunity for me to show the power. வல்லமை காட்டுவதற்கு சரியான வேளை, இந்த தருணத்தை எடுத்துக்கலாம். No, he said my hour has not yet come. என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். Leave me alone. என்னை விட்டு விடுங்கள். Don't ask me to do things that I'm not yet called to do. நான் எதை செய்யக்கூடாது, என்னை செய்யும்படி அழைக்கப்படாத இடங்களுக்கு என்னை செய்யும்படி அழைக்காதீர்கள். Let's look at a few scriptures to back up what I'm saying. John's Gospel chapter 5, please. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் verse 19. 19ஆம் வசனம். Then Jesus answered and said to them, most assuredly I say to you, the Son can do nothing of himself but what he sees the Father do. For whatever he does, the Son also does in like manner. Underline that last line. Whatever he does, the Son also does in like manner, please. 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். See, that's what I've been talking all this while. Don't try to do things, the works of Jesus, in your own way. If you want to work the works of Jesus, work it the way he worked it out, the way he did it. இதைத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இயேசு செய்த கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டுமானால் இயேசு எப்படி செயல்பட்டாரோ அதே விதத்தில் நீங்களும் செயல்பட வேண்டும். Jesus said, most assuredly I say to you, the Son can do nothing of himself by his own will. That's what he said. நான் உங்களுக்கு சொல்கிறேன், குமாரன்
All right, let me read the full. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். Right? He is saying the son can do nothing of himself but what he sees the father do. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி குமாரனால் தானாக எதுவும் செய்ய முடியாது. And then he says for whatever he does, the father does, the son also does likewise. அதுக்கு பின்பு சொல்லி பார்க்கிறோம், பிதாவானவர் எதை செய்ய குமாரன் காண்கிறாரோ அது அந்தபடியே குமாரன் செய்கிறார். Let me simplify it. எளிதா சொல்லட்டும். What is Jesus saying? இயேசு என்ன சொல்கிறார்? He is saying that he is going to have to get from the father first before he does anything for us or for anybody. இயேசு எதை உலகத்தில் செய்ய வேண்டுமானாலும் முதலாவது அதை அவர் பிதாவிடத்திலிருந்து அவர் கேட்க வேண்டும். Unless he gets it from the father, he is saying I cannot do anything of myself. பிதாவிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ளாவிட்டால் தம்மில் தாமே சுயமாய் ஒன்றும் செய்து விட முடியாது. Is that what he's saying? அதான் சொல்கிறார். Yes or no? ஆமா இல்லையா? ஆம். If you read verse 19, that's what he's saying. 19வது வசனத்தை பார்க்கும்போது அப்படிதான் I பார்க்கிறேன். have to first receive it from the father before I do it. நான் அதை செய்வதற்கு முன்பாக பிதாவிடத்திலிருந்து நான் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். All right, verse 20. 20வது வசனம். For the father loves the son, now watch this, and shows him all things that he himself does, and he will show him greater things than these, that you may marvel. 20ஆம் வசனம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலாம் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். So he says the father shows me whatever I have to do. என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை பிதாவானவர் காண்பிக்கிறார் என்று சொல்கிறார். Church, have we been waiting on the word of God and getting the spirit of God bringing that word of life to us before we launch out into something? சபையை நாம் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள பொறுமையாய் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்கிற காரியத்தை பெற்றுக்கொள்கிறோமா? Have we ever done things after God showed us to go and do it, or go show us what we are to do in that given situation from his word? குறிப்பிட்ட சூழ்நிலையிலே சென்று இப்படியாக செயல்படு என்று சொல்லும்படி வேதத்தின் அடிப்படையில் இப்படியாக சென்று செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை பெற்ற பின்பு நாம் சென்று செயல்கிறோமா? Verse 30. Same chapter, verse 30. John 5:30 now. யோவான் 5:30ஆம் வசனம். I can of myself do nothing. As I hear, I judge, and my judgment is righteous, because I do not seek my own will, but the will of the Father who sent me. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. John chapter 8 verse 28 please. யோவான் 8:28. John 8:28. You found it? Amen. All right, just look in as we read. Then Jesus said to them, when you lift the Son of Man up, then you will know that I am he, and that I do nothing of myself, but as my Father taught me, I speak these things. யோவான் 8:28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். And he who sent me is with me. The Father has not left me alone, for I always do those things that please him. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். He said, I came down from heaven not to do my own will, பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வந்து என்னுடைய சொந்த சித்தத்தை செய்யும்படியாக அல்ல, but the will of him who sent me. என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்யும்படியே வந்தேன். My brothers and sisters, சகோதரி, it's not a matter of whether they need or want wine, or whether Jesus needs or wants to give them wine. இயேசுவுக்கு திராட்சரசம் கொடுக்க வேண்டுமோ தேவை இருக்கிறதோ இல்லை என்பது ஒரு பொருட்டல்ல. It's not a matter whether they wanted or needed the wine. அவர்களுக்கு அந்த திராட்சரசம் வேண்டும் என்பது ஒரு பொருள் அல்ல. The question that we need to answer is, what is the Father saying about it? முதலாவதாக அதை குறித்து பிதாவானவர் என்ன சொல்கிறார்? The question comes, have we got to hear from him? முதலாவது தேவனிடத்திலிருந்து அதை அந்த கேள்விக்கு கேட்க வேண்டும். Have we got to hear from him? Of course we have to hear from him. அவரிடத்திலிருந்து மாத்திரம் நாம் கேட்க வேண்டும். Tell me how every miracle begins. ஒவ்வொரு அற்புதங்களும் எப்படி வருகிறது சொல்லுங்க. God said. Wonderful. தேவன் சொன்னார். ஆமென். அற்புதம். Your memory is great. நல்ல ஞாபக சக்தி. You're not going to have a miracle without God said. Without a word from God. தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல், தேவன் சொல்லாமல்
உங்களுக்கு ஒரே ஒரு அற்புதம் கூட நிகழ போவது கிடையாது. Now people will say, ஜனங்க அப்படியே சொல்லுவாங்க, but pastor, this book is full of God said, right? பாஸ்டர் இந்த வேதத்துல இது ஃபுல்லா முழுவதுமாக தேவன் சொன்னார் என்று தான் இருக்கிறது. Yes, I agree, that's true. உண்மைதான், ஒத்துக்கொள்கிறேன். But it's not the dead letter that gives you faith. Dead letter. மரித்து போன ஒரு எழுத்து ஒரு உயிர் கொடுக்கிறது இல்லை. It's the spirit. ஆவியே. And he's the one who quickens the word to us every time we go to it. ஒவ்வொரு முறையும் நாம் செல்லும் பொழுது ஆவியானவர் தாமே அந்த வார்த்தையை நமக்கு உயிரூட்டுகிறார். Think about this. எண்ணி பாருங்க. Every day is a new day with different situations. ஒவ்வொரு முறையும் புதிய நாள் புதிய சூழ்நிலையோடு. Which verse do you stand on in a given situation? அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே எந்த வார்த்தை கொண்டு நிற்பீர்கள்? You still have to hear from him, am I right? இன்னும் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து கேட்க வேண்டும், சரிதானே? It could be a verse that you've known for 20 years. அது ஒருவேளை உங்களுக்கு 20 வருட காலமாய் தெரிந்திருந்த ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். Just because you know that verse for 20 years, you cannot take it and apply it. Listen, the Spirit of God has got to quicken that verse and say, take this verse to your situation and apply it, and I'm telling you it will work wonders. 20 வருடம் எனக்கு தெரியும் என்பது என்றபடினாலே நான் அந்த வார்த்தையை எடுத்து நான் அப்படியே அபியாசப்படுத்தி விட முடியாது. அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அதை உயிரூட்டி நீ பயன்படுத்த சொல்லும் பொழுது மாத்திரமே செயல்பட முடியும். He says, you know, the words that I speak to you, they are spirit and life. So the Spirit of God has got to quicken that word and bring it to us. Where we apply it, we will see the results we want. நான் பேசின வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்ற இயேசு சொன்னார். அந்த பேசப்பட்ட வார்த்தைகள் அது ஆவியையும் ஜீவனையும் அந்த வார்த்தைகள் மூலமாக கொண்டு வருகிறது. Now when we are going through a particular need, ஒரு குறிப்பிட்ட தேவையை நாம் செல்லும் பொழுது we go and meditate on several scriptures that, you know, are in agreement with that particular need. அந்த குறிப்பிட்ட தேவைக்கு ஏற்ற போல் अनेक வார்த்தைகளுக்கு வழியாக நாம் கடந்து தியானிக்கிறோம். And as you keep meditating on it, தொடர்ந்து அதை தியானிக்க the Spirit of God will awaken and quicken that word and bring it so strong inside of you. Now you know that he has spoken. You have a surety inside of you that the word that has been taken from the pages of scripture has been backed up, been put in your heart, been quickened in your spirit by the Holy Spirit. Now you're able to activate your faith. You're ready for your miracle and you're not shaken by the adversity around you. அந்த வசனத்தின் பகுதிகளை மீண்டும் மீண்டும் படிக்க தியானிக்க அந்த வேதத்தின் பகுதியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உயிரூட்டி அது நமக்குள்ளாக விசுவாசத்தை கிளறச் செய்து வல்லமை பெறச் செய்து அந்த இப்பொழுது நாம் ஆயத்தமாகிறோம், அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் நிலையில் வந்து நிற்கிறோம். That is what we call as rhema, a given word from the logos, the written word. எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ற ரேமா வார்த்தை. How often we hear people say, and the word of the Lord came to me. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது என்று எத்தனை மக்கள் சொல்றாங்க. எப்படியாக நாம் எத்தனை அதிகமாக நாம் கேட்கிறோம். What do they mean by that? என்ன உணர்த்துகிறார்கள்? What they mean is that it is a particular word that the Spirit of God has quickened for them to say unto the congregation. சபையை பார்த்து சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின உயிரூட்டல் உள்ள ஒரு வார்த்தை. And when he has spoken in that fashion, அந்த விதமாய் அவர் பேசும் பொழுது now you are able to believe. இப்போ உங்களால விசுவாசிக்க முடியும். Now you know that this is going to work. இது கிரியை செய்யணும். இப்போ உங்களால நம்ப முடியும். I will get that job. நான் அந்த வேலையை நிச்சயமா பெறுவேன். I will get that promotion. அந்த உயர்வை நான் இப்பொழுது பெறுவேன். How do you know it? எப்படி தெரியும்? Because I have faith for it. எனக்கு விசுவாசம் அதற்கு உண்டு. How do you have faith? எப்படி விசுவாசம் வந்தது? How did that faith come inside of you? எப்படி விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தது? Faith comes by hearing and hearing what he said. விசுவாசம் கேள்வினாலே அவர் சொன்னதை கேட்பதினாலே. Am I right about that? சரிதானே? Every time God quickens his word and speaks it right into you, that rhema word, your faith is rising up. ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் அந்த வார்த்தைகளுக்கு உயிரூட்டிய உங்களுக்குள்ளாக ரேமா வார்த்தையாக கொடுக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளாக உயிரூட்டலை கொண்டு வருகிறது. All right, turn to the Gospel of John please. John's Gospel chapter 12 verse 49. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். John 12:49. யோவான் 12:49. Look at how Jesus did his ministry. இயேசு தமது ஊழியத்தை எப்படி செய்தார் என்பதை பாருங்கள். If you do it the way he did it, அவர் செய்த விதத்தில் நீங்கள் செய்தால் you'll get the results he got. அவர் செய்த பலனை நீங்கள் பெறுவீர்கள். For I have not spoken on my own authority, but the Father who sent me gave me a command, what I should say and what I should speak. 49 வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். Now take a look at that please. நல்லா பாருங்க. I have not spoken on my own authority. நான் என் சுயமாய் பேசவில்லை. But the Father who sent me gave me a command.
என்னை அனுப்பின பிதா ஒரு கட்டளை கொடுத்தார். What I should say and what I should speak. நான் என்ன பேசணும் என்ன சொல்லணும். What is he saying there? என்ன சொல்கிறார்? That means in all the miracles that Jesus did, இயேசு செய்த எல்லா அற்புதங்களும் he never did it by impulse. தனது உணர்ச்சி சார்ந்து செய்யவில்லை. உந்துதல். He didn't just do it because he was emotionally stirred up. உணர்ச்சி வசப்பட்டதினாலே அவர் செய்து விடவில்லை. He didn't do it because he wanted to do it or felt like doing it. செய்யும்படி உணர்ந்ததினாலே செய்தார் என்றும் அல்ல. No, இல்லை. If you go by what he just said, அவர் சொன்னதை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள். He says, I never speak anything on my own. நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. But what he commands me to say and speak, that's what I speak. நான் என்ன பேச வேண்டும் என்று அவர் எனக்கு கட்டளை கொடுத்தாரோ அதே நான் பேசுகிறேன். Oh my. Hallelujah. I think we are hitting on something here tonight. ஏதோ ஒன்றில் நாம் that we have missed out in the past. கடந்த காலத்திலே ஏதோ ஒன்றை தவற விட்டோம் அதை தொடுகிறோம் என்று நினைக்கிறேன். We always, when we hear something, we get so emotionally charged up that we want to go out and try it on others. எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்பட்டு அதை நாம் வெளியே யாரோ ஒருத்தர் செய்து பார்க்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். But the word of God is very clear. கர்த்தர் வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. Until you get a word from God about that situation. அந்த சூழ்நிலை குறித்து தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை நீங்கள் பெறாத வரைக்கும். As you read the scriptures, the Holy Spirit will quicken it, will make it alive to you. வேதத்தை படிக்க படிக்க அதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை உயிரூட்டலாய் மாற்றுவார். Jesus said, சொல்கிறார், he tells me what I should say in each miracle. ஒவ்வொரு அற்புதத்துக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எனக்கு சொல்லித் தருகிறார். For example, உதாரணத்துக்கு, when he looked at the man with the withered hand and said, stretch forth your hand. சூம்பின கையுடைய மனிதனை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டு என்று சொன்னார். How did he get healed? எப்படி அவன் சுகமானான்? I mean, did Jesus do it of his own accord? இயேசு தனது சொந்த விருப்பத்தின்படி செய்தாரா? Did Jesus just say something that he felt he wanted to say? இயேசு சொல்லணும்னு நினைத்தபடினாலே அவர் சொல்லி முடித்தாரா? According to the word of God. வேதத்தின் வார்த்தையின்படியே. The father said to him, tell him to stretch forth his hand. பிதா சொல்கிறார், அவன் கையை நீட்டும்படி சொல்லு என்று. God gave him a command and he said to the man, stretch forth your hand. தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், இவர் சொன்னார், உன் கையை நீட்டு என்று சொன்னார். So here we see that Jesus shows that he was completely dependent on the Father as to what he should say and what he should speak. இயேசு என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பிதா என்ன கட்டளையிட்டாரோ சொன்னாரோ அதே தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Then why do we think that we could just get full of faith and just go out and do whatever we want to do and decide to do? விசுவாசத்தில் நாம் நிறைந்தவர்களாய் வெளியே சென்று நாம் செய்யணும்னு நினைக்கிறதை எப்படி செய்யணும்னு நினைக்க முடியும்? May I remind you today, உங்களுக்கு நான் ஞாபகமூட்டுகிறேன், we have to hear from God every day through the scriptures. ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வழியாக தேவன் நமக்கு நினைப்பூட்ட வேண்டும். Don't wait for some voice to come from heaven. பரலோகத்திலிருந்து ஏதோ குரல் கேட்கணும்னு காத்திருக்காதீங்க. No, God doesn't do that. தேவன் அப்படி செய்வதில்லை. He speaks through his word. அவர் தமது வார்த்தையின் மூலமாக மாத்திரமே பேசுவார். Please don't wait for audible voices to come and tell you to do things. ஏதோ ஒரு சத்தமுள்ள ஒரு பெரிய சத்தம் வந்து கேட்கணும்னு நினைச்சு காத்திருக்காதீங்க. No. You'll be deceived by the devil. நீங்கள் பிசாசினால வஞ்சிக்கப்படுவீர்கள். But I'm telling you, when you keep reading the word, God will begin to take, a particular word that he wants to give you and direct you with, and he'll do that. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் சரியான வார்த்தைகளை எடுத்து நீங்கள் கொடுக்கப்பட்ட சூழலுக்கு பேசும்படி உங்களுக்கு எடுத்து காண்பிப்பார். Turn with me to the Gospel of John 14, please. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். All right, we are going somewhere tonight. John 14 verse 10. யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். John 14 verse 10. Do you not believe that I am in the Father and the Father in me? The words that I speak to you, I do not speak on my own authority, but the Father who dwells in me does the works. யோவான் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். Who does the works? யார் கிரியைகளை செய்து வருகிறார்? The Father. பிதாவானவர். Am I right about that? சரிதானே? So now, receiving a miracle consists of three things. அற்புதங்களை பெற்றுக்கொள்வது மூன்று காரியங்களை உள்ளடக்கியது. Number one, முதலாவது, you got to hear from God. தேவனிடத்தில் முதலாவது நீங்கள் கேட்க வேண்டும். A miracle consists of three things. Number one, you got to hear from him. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள மூன்று காரியங்கள் உள்ளடங்கி இருக்குது. முதலாவது, நீங்கள் தேவனிடத்தில் தேவன் சொல்ல கேட்க வேண்டும். Number two, இரண்டாவதாய், you got to do what he said. இரண்டாவதாய், அவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய வேண்டும். You got to do what he said. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். If you don't believe it enough to do it, நீங்கள் அதை செய்யும் அளவுக்கு இல்லை என்றால், இல்ல அது செய்கிற
விசுவாசம் போத அளவுக்கு இல்லைன்னா என்ன நடக்க போகுது? நடக்காது. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. We have to be careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You know, if you don't believe it enough to do it, lot of times we just don't do it because we are not ready to do some of the things that sounds crazy to our, intellectual mind. நமது புத்தி கூர்மைக்கு அது எட்டாத காரியமா இருக்கிறதுனால अनेक வேளையில் நாம் செய்கிறதில்லை. But if you want to see a miracle happen, ஒரு அற்புதம் உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், you must be willing to believe it enough to do what he said. அவர் சொன்னதை போதுமான அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பெற்றுக்கொள்வதற்கு. Number 3, மூன்றாவதாய், he does it. அவர் செய்கிறார். I hope you're getting this. பெற்றுக்கொண்டீங்க நினைக்கிறேன். 3 things. மூன்று காரியங்கள். Number 1, you got to hear from God, from him. அவர் சொல்ல நீங்கள் கேட்க வேண்டும். Number 2, இரண்டாவதாய், you got to do what he said. அவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய வேண்டும். Number 3, மூன்றாவதாய், he does it. அவர் செய்து முடிக்கிறார். Listen, one of the reasons, miracles are so simple. அற்புதங்கள் எளிதாய்ப்பதற்கான ஒரு காரணம், Now, let me make my statement very clear. One of the reasons why miracles are so simple is because we don't do them. அற்புதங்கள் ரொம்ப எளிதாக இருக்கிறதுனாலே நாம் செய்கிறதில்லை. That's why it's so simple. அதுதான் ரொம்ப எளிதா இருக்குது. If it was us doing it, we would complicate the whole thing. ஒரு பெரிய காரியத்தை செய்யறோம், We'll complicate the whole thing. எல்லாத்தையும் குழப்பி விடுவோம். Because we are people who make simple things complex. சின்னதை பெருசாக்க ஒரு சில வேளை சிறுசை பெருசாக்கிடுவோம். But miracles are very simple. அற்புதங்கள் ரொம்ப எளிமையானவை. Because we never do them. ஏன்னா நம்ம ரொம்ப செய்யறது இல்ல. Amen? Amen. It's not your part to do them, it's not my part to do them. அவைகளை செய்வதற்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஒரு பகுதி இல்லை, என்னுடைய பக்கத்தில் ஒரு பகுதி இல்லை. It's my part to believe what he said and do what he said and act on what he said. That's it. என்னுடைய பங்கு என்னவென்றால் அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படியே செயல்பட வேண்டும். How many of you think that's simple? அது ரொம்ப எளிதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? How many of you think it's simple? To hear what he said, அவர் சொன்னதை கேட்க வேண்டும், to do what he said, அவர் சொன்னதை செய்ய வேண்டும், to act on what he said. அவர் சொன்னதின்படி செயல்பட வேண்டும். I'm telling you that's easy. அது ரொம்ப எளிதானது. All you got to do is believe what he said, hear what he said and act on what he said. சொன்னதை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். That's it. அவ்வளவுதான். So make sure you're hearing what he's saying. அவர் சொன்னதை கேட்டீர்கள் என்பதை நீங்கள் முதலாவது நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Once you know that he has said something, then go ahead and do it. அவர் சொன்னார் என்பதை நிச்சயித்துக் கொண்ட பின்பு சென்று செய்யுங்கள். And when you do what he said, அவர் சொன்னதை நீங்கள் செய்யும் பொழுது he will do what he said. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். Oh my, this is so simple. இது ரொம்ப எளிதானது. How much we are thinking that we got to bombard the gates of heaven with prayer and fasting until we die. நாம் சாகும் வரைக்கும் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் பரலோகத்தின் பெரிய கேட்டையே தட்டணும் முட்டணும் சொல்லி நினைச்சிருக்கோம். Prayer and fasting is good. It has its place in the kingdom. It has its place in the body of Christ. தேவனுடைய ராஜ்யத்திலும் தேவனுடைய சரீரத்திலும் ஜெபமும் உபவாசம் இருக்கிறது. But a lot of people do it the wrong way. அநேக மக்கள் அதை தவறான விதத்தில் செய்து விடுகிறார்கள். Especially because they read that verse, where Jesus said about the boy with the demon, he said, albeit this does not come out but by prayer and fasting. When the disciples asked, why could we not cast it out? சீஷர்களை பார்த்து இயேசு இப்படியா சொல்கிறார், ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்தி விட முடியல என்று சீஷர்கள் கேட்டதற்கு, ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் இன்றி இப்படிப்பட்ட பிசாசுகள் போவதில்லை என்று சொன்னார். First he said it's because of your unbelief. முதல்ல உங்கள் அவிசுவாசம். Then he says because this thing goes out but by prayer and fasting. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இந்த பிசாசுகள் போவதில்லை. So now people are trying to pray it out. இப்போ ஜனங்கள் இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They are trying to fast it out. அத துரத்துவதற்கு உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. But let me tell you tonight, இதை உங்களுக்கு சொல்லட்டும், you cannot pray it out. உங்களால் ஜெபித்து முடியாது. You cannot fast it out. You can only cast it out. உங்க உபவாசித்தும் செல்ல முடியாது, துரத்தி தான் விட முடியும். Because when Jesus got ready to deliver that boy, அந்த மனுஷனை அந்த பையனை விடுதலை செய்யும்படி இயேசு செய்த பொழுது, he didn't look at his disciples and say, let's pray now. இயேசு சீஷர்களை பார்த்து ஜெபிக்கலாம் வாங்க, let's all join our hands together around this boy, let's start praying. இந்த பையனை நடுவுல வச்சு நம்ம எல்லாம் கரங்களை பிடிச்சுக்கொள்வோம், கரங்களை ஜெபிப்போம். செய்தார் அப்படி இல்ல? Come on, talk to me somebody. சொல்லுங்க. Did he do that? அப்படியே அவர் செய்தாரா? Did he say let's fast till this boy gets delivered? இந்த பிள்ளை விடுதலை பெறும் வரை நாம் உபவாசிப்போம் என்று சொன்னாரா? He was not in the உண்ணாவிரதம் போராட்டம்.
He was not saying we'll fast till this boy gets delivered. இந்த பையன் விடுதலை பெறும்படி நாம் உபவாசிக்கணும்னு சொல்லல. All he said was, அவன் சொன்னதெல்லாம், come out of him, you unclean spirit, and enter him no more. அசுத்தாவியை இவனை விட்டு வெளியே போ, திரும்பி மீண்டும் இவனிடத்தில் வராதே. Jesus didn't pray it out, didn't fast it out, he cast it out. ஜெபிக்கவில்லை, உபவாசிக்கவில்லை, துரத்தினார். So let me tell you that. நான் உங்களுக்கு சொல்லட்டும். A lot of times we are trying to outdo Jesus himself. அநேக வேளை இயேசுவை காட்டிலும் மிஞ்சிரோம். I heard a person coming up to me and saying, இன்னொருத்தர் ஒருத்தர் இப்படி அவன் சொன்னாரு, we are trying to do something for the ministry. ஊழியத்துக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். That's wonderful. ரொம்ப அற்புதமான சொன்னாரு. Said, how are you going about it? எப்படி அதை பத்தி செய்ய போறீங்க? He said, I've told all the people that we're going to fast for the next 90 days. எல்லா மக்களையும் பாசன அடுத்த 90 நாட்களுக்கு உபவாசம் இருப்போம். He will not leave God. நாங்க ஆண்டவரை விட போறது இல்ல. The Bible says he will not leave us, but this fellow is saying we will not leave God till he answers. வேதம் சொல்றது அவர் நம்மை விட்டு விடுகிறது இல்ல சொல்லு, இவர் சொல்றார் நாங்க ஆண்டவரை விட போறது இல்ல. I mean, you see, that's a wrong understanding. தவறான புரிந்துகொள்ளுதல். You don't have to, what God has already promised to give you, you don't have to fast to get it. உங்களுக்கு கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணிவிட்ட காரியத்தை நீங்கள் உபவாசித்து பெற வேண்டிய அவசியம் இல்லை. Right? சரிதானே? And what he said he won't give, even if you fast, you might end up dying, but you'll not get it. கொடுக்க மாட்டேன் என்று தேவன் சொன்ன காரியத்தை நீங்க உபவாசித்தே செத்து போனாலும் கொடுக்க போறது கிடையாது. Because it's not his will. ஏன்னா அது அவர் சித்தம் கிடையாது. But whatever is his will, அவர் சித்தம் எதுவோ, I'm telling you, I've been eating, good, and I've been getting answers to my prayer. நான் சொல்றேன், நல்லா சாப்பிட்டு நல்லா என் ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொண்டே இருக்கேன். And I fast when I need to fast. நான் உபவாசிக்க வேண்டிய வேளையில நான் உபவாசிக்கிறேன். I never fast to get things from God. தேவனிடத்திலிருந்து காரியத்தை பெறுவதற்கு நான் உபவாசிக்கிறேன். No, I fast to give that time to God, set myself apart, and bring that flesh under control that wants to eat non-veg all the time. மாம்சம் புசிப்பதில்லை என்று என்னுடைய சரீரத்தை கட்டுப்பாடு படுத்திக் கொள்வதற்கென்று நான் உபவாசிக்கிறேன் ஒரு சில வேளைகளிலே. All right, or to spend that, most importantly, I just said that out of humor, but most of the time when I fast, I spend that time with God. I don't do anything else. நான் உபவாசிக்கிற அந்த குறிப்பிட்ட வேளையில தேவனோடு செலவழிக்கும்படி அந்த நேரத்தை தேவனிடத்திலே செலவழிக்கிறேன். I starve the flesh to feed my spirit man. என்னுடைய ஆவியின் மனிதனை போஷிக்கும்படி என் மாம்சத்தை பட்டினி போடுகிறேன். Am I right about that? சரிதானே? So what are the three things we need to do to get a miracle? அற்புதத்தை பெறுவதற்கான 3 காரியங்கள் என்ன? Hear what he said. அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். Do what he said. அவர் சொன்னதை செய்ய வேண்டும். Then he will do what he said. அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்வார். Am I right about that? சரிதானே? But as simple as that is, அது அத்தனை எளிதானாக இருந்தாலும் people are refusing to do it by the millions. கோடி மக்கள் அதை செய்வதற்கு மறுக்கிறார்கள். They like the போராடி ஜெபிக்கிற lifestyle. போராடி பெற்றுக்கொண்டன் brother. Sad, very sad. துக்ககரமான காரியம். He said, just hear what he said. அவர் சொன்னதை கேளுங்க. Do what he said. சொன்னதை செய்யுங்க. And he will do what he said. அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்வார். All right, verse 11. 11 வசனம். John 14 verse 11. Believe me that I am in the Father and the Father in me, or else believe me for the sake of the works themselves. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். Most assuredly I say to you, he who believes in me, the works that I do he will do also, and greater works than these he will do, because I go to my Father. 12 வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். Now, is it possible for us to have the same kind of miraculous things happening in our lives that happened in Jesus' life when he walked on this earth? இயேசு பூமியிலே நடந்து சுற்றித் திரிந்த நாட்களில் நடந்த அதே அற்புதங்கள் இன்றைக்கும் என் வாழ்க்கையிலே நடக்க முடியுமா? சாத்தியமா? I mean, if you say yes, it can. எத்தனை பேர் ஆம் முடியும் என்று சொல்றீங்க? Are you saying really? உண்மையாகவா? Then, அப்படினா if you can do it, உங்களால் செய்ய முடியுமா? you've got to do it the same way he did it. அவர் எப்படி செய்தாரோ அதே விதத்தில் தான் நீங்கள் செய்ய வேண்டும். You can't do it in some other way. மற்ற வேற ஏதோ வழியில செய்து விட முடியாது. How did Jesus do it? இயேசு எப்படி செய்தார்? He said, I can't do anything by myself. என் சுயமாய் நான் ஒன்றும் செய்து விட முடியாது. My brothers and sisters, let me tell you this. என்னோட சகோதரியை சொல்லட்டும். I can't fix you and you can't fix me on your own. என்னுடைய சொந்தத்திலே உங்களையோ என்னையோ நான் சரிப்படுத்தி விட முடியாது. Right? சரிதானே? We can't. நம்மளால முடியாது. ஆனால் if we believe God together, தேவனோடு நாம் ஒன்று சேரும் பொழுது, and we seek him,
அவரை தேடுவோமானால் and we ask him, Lord, what do you say about this situation? ஆண்டவரே இந்த சூழ்நிலை குறித்து என்ன சொல்கிறீர்கள் அவரை கேட்போமானால் Let us hear from you, Lord, about this. ஆண்டவரே இதை குறித்து உம்மிடத்தில் நான் கேட்கட்டும். And then you seek him அவரை தேடுங்கள் and you believe him. அவரை விசுவாசியுங்கள். And when you do that, நீங்கள் செய்யும் பொழுது you can watch him come in நீங்கள் அவர் இறங்கி வருவதை காண்பீர்கள். and do what we couldn't do or what nobody else could do. நாமோ மற்ற யாரோ செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்வதை காண்பீர்கள். And he will work a miracle for you. உங்களுக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். And when he does that, அவரை செய்யும் பொழுது all of us will end up giving him the glory. நாம் எல்லாரும் முடிவாக அவருக்கு மகிமை செலுத்துவோம். So church, let me tell you this today. சபையே நான் உங்களுக்கு இதை சொல்லட்டும். How are we going to have miracles? எப்படி நமக்கு அற்புதம் பெற போகிறோம்? How does every miracle begin? ஒவ்வொரு அற்புதம் எப்படி துவங்குகிறது? God said. தேவன் சொன்னார். Any miracle that you will have in your life, உங்கள் வாழ்க்கையில் எனக்கு பெறப்போகிற எந்த அற்புதமும் it will be just like the one that happened in Genesis 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நடந்தது போல நடக்கும். That's a principle. விதிமுறை. When God speaks, தேவன் பேசும் பொழுது and you believe that, நீங்கள் அதை விசுவாசித்தால், and you do what he told you to do, உங்களை செய்யும்படி சொன்ன காரியத்தை நீங்கள் செய்தால், then he will do what he promised to do. அதற்கு பின்பு அவர் என்ன வாக்கு பண்ணாரோ அதை செய்து முடிப்பார். So I want you to spend time with God's word. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நேரம் செலவிடுங்கள் என்று உங்களை பார்த்து சொல்கிறேன். Let the spirit of God quicken that word to you, what you need to do on that given situation. அந்த குறிப்பிட்ட சூழலை என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வசனத்தின் உயிரோட்டத்தில் தருவாராக. When you hear him, நீங்கள் அவரை கேட்கும் பொழுது faith comes in the heart. விசுவாசம் இதயத்தில் உண்டாகிறது. When faith comes, விசுவாசம் வந்தால், now you're ready to do what he said. அவர் சொன்னதை செய்யும்படி நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். When you do it, நீங்கள் செய்யும் பொழுது he'll do what he said. அவர் சொன்னதை தேவன் செய்து முடிப்பார். Let's rise to our feet. யாரும் எழுதும்.